சகனாவவதோ சகனௌ புனக்தோ சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பதினோராவது மந்திரம். தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராமிந்திரியதாரணாம் அப்ரமத்தஸ்ததா பவதி யோகோ ஹி பிரபவாப்யயோ. இறுதியாக யமதர்மராஜா நிதித்தியாசனம் என்கின்ற சாதனையை கூறுகின்றார். 10, 11 இந்த 2 மந்திரங்களில் நிதித்தியாசனம் என்ற சாதனை கூறப்படுகின்றது. ஞானத்தை அடைந்ததற்கு பிறகும் கூட அந்த ஞானத்தினுடைய பலன் நம்மால் அனுபவிக்கப்படாமல் இருக்கலாம். பல சமயங்களில் இப்படித்தான் நடக்க வேண்டும், இதுதான் சரி என்கின்ற அறிவு இருந்த போதிலும் அந்த அறிவை பயன்படுத்தி நடப்பதற்கு சக்தி இல்லாமல் போகலாம். ஆகவே அறிவு வேறு, அந்த அறிவை பயன்படுத்துகின்ற சக்தி வேறு. இந்த ஞானத்தை அடைந்து ஞானத்தினுடைய பலனை அனுபவிக்கின்ற சக்திக்காகத்தான் நிதித்தியாசனம் என்ற சாதனை கூறப்படுகின்றது. இங்கு யமதர்மராஜா நிதித்தியாசனமாக கூறுவது, எப்பொழுது புத்தியானது அமைதியடைகின்றதோ, அந்த புத்தி மனதுடன் சேர்ந்து அமைதியை அடைகின்றதோ, அப்பொழுது அவன் யோகத்தினுடைய நிலையை அடைகின்றான் என்று கூறுகின்றார். சென்ற வகுப்பில் பார்த்தோம், நிதித்தியாசனம் என்பது சஜாதீய விருத்தியினுடைய பிரவாகம். சஜாதீய விருத்தி என்றால் ஆத்ம தத்துவத்தை குறித்த எண்ணங்களினுடைய பிரவாகம் என்று பார்த்தோம். உதாரணமாக, சாஸ்திரம் என்னை பற்றி நீ பூர்ணமானவன் என்று கூறுகின்றது. நான் எனக்கு ஆசைகள் கிடையாது, என்னை திருப்திப்படுத்துவதற்காக வேறு ஒரு உபாயம் தேவையில்லை என்று தியானத்தில் நினைத்தால் அது சஜாதீய விருத்தி. நான் ஞானஸ்வரூபமானவன் என்று நினைத்தால் சஜாதீய விருத்தி. ஆனால் என்னை நிறைவுபடுத்துவதற்கு பொருள் தேவை, மனிதர்களுடைய உறவு தேவை என்று நினைத்தால் அது விஜாதீய விருத்தி. நம்மை அபூர்ணவனாக நினைத்து எண்ணங்களை நாம் அனுமதி கொடுத்தால் அது விஜாதீய விருத்தி. நம்மை பூர்ணமானவனாக உணர்ந்து பூர்ணமானவன் நான் என்பதனுடைய அடிப்படையில் எந்த எண்ணங்கள் வந்தாலும் சஜாதீய விருத்தி என்று கூறுகின்றோம். அந்த சஜாதீய விருத்தியினுடைய பிரவாகம் எப்பொழுது தடைபடாமல் இருக்குமோ அது யோகம். அதை இங்கு ஆசிரியர் நிதித்தியாசனத்திற்கு யோகம் என்ற பெயரில் கூறினார். பிறகு 11வது மந்திரத்தில் அதே கருத்தை முதல் வரியில் கூறி யமதர்மராஜா ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். இந்த நிதித்தியாசன காலத்தில் ஒருவன் என்ன செய்ய வேண்டும்?
அப்ரமத்தக பவதி. அப்ரமத்தக என்றால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இது ஒரு விதமான எச்சரிக்கை. அதற்கு ஆசிரியரே காரணத்தை கூறுகின்றார். யோகோஹி பிரபவாப்யயௌ. இந்த யோகம் என்பது பிரபவ அப்யயௌ. பிரபவாப்யயௌ என்றால் ஏற்றத்திற்கும் இரக்கத்திற்கும் உட்பட்டது. சில சமயங்களில் நம்முடைய மனம் அமைதியை அடையும், சில சமயங்களில் நம்முடைய மனம் அமைதியிலிருந்து விலகிச் செல்லும். சில வருடங்கள் தியானம் செய்ததற்கு பிறகு சில காலங்களில் சில சமயங்களில் மனது அந்த நிலையில் இருக்காது. காரணம் மனதினுடைய ஸ்வபாவம் இது. ஆகவே நம்மை 5 இந்திரியங்கள் வழியாக இந்த விஷயங்கள் இழுத்து செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அப்ரமத்தக பவதி, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கு எச்சரிக்கை என்றால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். நான் சாஸ்திரம் படித்து விட்டேன், அத்வைதம் புரிந்து விட்டது, எனக்கு வேறுபாடு ஒன்றும் கிடையாது, ஆகவே நான் எந்த சாதனையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்து விடக்கூடாது. நம்முடைய மனம் நன்கு திருடமாகும் வரை சாதனைகள், ஒழுக்கங்கள், டிசிப்ளின் மிக மிக அவசியம். அதாவது ஒருவரை பார்த்து, இப்போ ஒரு ஞானி இருக்கார், அவர் தியானம் பண்ணுறதில்ல, பூஜை பண்ணுறதில்ல, அவர் பாட்டுக்கு போகிறார் வர்றாருன்னு சொன்னால், ஆகவே நானும் அப்படி செய்யுவேன், காரணம் நானும் சாஸ்திரம் படித்து விட்டேன் என்று நம்முடைய சாதனைகளை காம்ப்ரமைஸ், அதை நாம் விட்டுவிடக்கூடாது. நன்கு திருடம் ஆகும் வரை நம்முடைய சாதனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இங்கு பிரபவாப்யயோ என்பதற்கு யோக சாஸ்திர ரீதியாக பதில் கூறினால், தியானத்திற்கு 2 முக்கியமான தடைகள். ஒன்று லயம், இனி ஒன்று விக்ஷேபம். லயம் என்றால் உறக்கம், விக்ஷேபம் என்றால் மனம் சிதறடைதல். இந்த லயம் என்பது தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு, விக்ஷேபம் என்பது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. நாம் 14வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 3 குணங்களை பற்றி பகவான் கூறுகையில் சத்துவ குணத்தை ரஜோகுணமும் தமோகுணமும் மீறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே இங்கு தியானம் என்பது சத்துவ குணமான காரியம். அதை ரஜோகுணம் தமோகுணங்கள் லயம் விக்ஷேபம் என்ற ரூபத்தில் தடையாக வந்து அமையலாம். ஆகவே அப்ரமத்தக பவதி, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம சாஸ்திரம் படிக்க ஆரம்பத்தில் எவ்வளவு ஸ்ரத்தையும் எவ்வளவு கவனமும் இருந்ததோ அதே ஸ்ரத்தை அதே சாதனைகள் ஞான நிஷ்டை அடையும் வரை தொடர வேண்டும். இடையில் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் கருத்து. லயம் என்பது தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு, விக்ஷேபம் என்பது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த 2 தியானமானது தடை பெறலாம். ஆகவே அப்ரமத்தக பவதி. இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்ல வேண்டும். 12வது மந்திரம். நைவ வாச்சா ந மனசா பிராப்தும் சக்யோ ந சக்ஷுஷா அஸ்தீதி ப்ருவதோன்யத்ர கதம் ததுபலப்யதே. பனிரெண்டு 13 இந்த 2 மந்திரங்களில் ஸ்ரத்தையினுடைய மேன்மை கூறப்படுகின்றது. ஸ்ரத்தையினுடைய அவசியத்தை இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார். ஸ்ரத்தை என்பதனுடைய லட்சணத்தை நாம் பார்த்துள்ளோம். குரு வேதாந்த வாக்கியேஷு
விஸ்வாசக ஸ்ரத்தா. வேதாந்த வாக்கியத்திலும் குருவினுடைய வாக்கியத்திலும் இருக்கின்ற நம்பிக்கைதான் ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தையினுடைய மேன்மையை இந்த 2 மந்திரங்களில் யமதர்மராஜா கூறுகின்றார். முதல் வரியை பார்ப்போம். நைவ வாச்சா ந மனசா. இந்த பிரம்மமானது எதனால் அடைய முடியாது என்று முதலில் கூறுகின்றார். நைவ வாச்சா. வாச்சா என்றால் வாக்கினால். வாக்கினால் நைவ பிராப்தும் சக்யக. அந்த பிரம்மத்தை அறிய முடியாது, அடைய முடியாது. வாக்கினால் அந்த பிரம்மத்தை விளக்க முடியாது. பிறகு கடைசி சொல் ந சக்ஷுஷா. கண்ணினால் அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. அப்படி என்றால் மனதினால் அறிய முடியுமா? ந மனசா. மனதினாலும் அந்த பிரம்மத்தை பிராப்தும் ந சக்யக, அடைவதற்கு முடியாது. இங்கு வாச், வாக் என்ற சொல் கர்மேந்திரியத்தை குறிக்கின்றது. வாச்சா என்ற சொல்லில் 5 கர்மேந்திரியங்களும் அடங்குகின்றது. ஆகவே வாக்கினால் பிரம்மத்தை அறிய முடியாது என்றால் 5 கர்மேந்திரியங்களினாலும் பிரம்மத்தை அறிய முடியாது. பிறகு சக்ஷுஷா என்பது ஞானேந்திரியங்கள் 5ஐயும் குறிக்கின்றது. ந சக்ஷுஷா என்றால் 5 ஞானேந்திரியங்களிலாலும் பிரம்மத்தை அறிவதற்கு முடியாது. பிறகு நாம் மனதினாலே தர்க்கத்தினால் அனுமானம் செய்து அடைய முடியுமா என்றால் ந மனசா. அந்தக்கரணத்தினாலும் அறிய முடியாது. இந்திரியங்களெல்லாம் பாஹ்ய கரணம்னு சொல்றோம். மனதுக்கு அந்தக்கரணம். இவைகளினால் பிரம்மத்தை அறிய முடியாது. இப்ப ஞானேந்திரியங்களினாலும் கர்மேந்திரியங்களினாலும் மனதினாலும் பிரம்மத்தை அறிய முடியாது. இங்கு மனம்ங்கிற சொல் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாவற்றையும் குறிக்கின்றது. அப்படின்னா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்ம தத்துவத்தை எதுக்கு யமதர்மராஜா உபதேசம் செய்கிறார் என்றால், நேரடியாக வாக்கினால் அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. ஒரு பொருளை வாக்கினால் விளக்குவது போல் அந்த பிரம்மத்தை விளக்க முடியாது. இங்கு மனசா என்றால் அசம்ஸ்கிருத மனசா. சம்ஸ்கிருதம் இல்லாத மனதினால் அந்த பிரம்மம் அறியப்படாது. கண்ணினாலும் அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. இவ்விதம் கூறும் பொழுதுதான் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒரு பொருளை கண்ணிலையும் பார்க்க முடியாது, வாயினாலையும் விளக்க முடியாது, மனதினாலும் அறிய முடியாது என்றால் அந்த பொருள் இருக்கின்றது என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? ஒரு பொருளை நான் சொல்லி அந்த பொருள் இருக்கின்றது என்று கூறி நீங்கள் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அறிய முடியாது என்றால் பிறகு அது இருக்கின்றது என்பதில் எனக்கு என்ன நம்பிக்கை? அப்பொழுதுதான் இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார், அஸ்தி இதி ப்ருவதக அந்யத்ர. இவ்விதம் இந்திரியங்களினால் அறிய முடியாது என்பது உண்மையாக இருந்த போதிலும் வேறு வழி கிடையாது. இருந்தாலும் அஸ்தி இதி. அஸ்தி என்றால் பிரம்மன் இருக்கத்தான் இருக்கின்றது என்று ப்ருவதக என்று சொல்பவனை காட்டிலும், அந்யத்ர சொல்பவனை தவிர்த்து வேறு ஒருவனால் கதம் தத் உபலப்யதே எப்படி அந்த பிரம்மன் அறியப்பட முடியும், அடையப்பட முடியும்? அதாவது பிரம்மத்தை இந்திரியங்களினாலும் மனதினாலும் அறியாவிட்டாலும் அது இருக்கின்றது என்று நம்புபவன்தான் அந்த பிரம்மத்தை அறிவான். அதை நம்மால் அறிய முடியாவிட்டாலும்
யாருக்கு இருக்கின்றது என்பதில் ஸ்ரத்தை இருக்கின்றதோ அவன்தான் பிரம்மத்தை அடைவான். இருக்கின்றது என்ற ஸ்ரத்தையே இல்லாதவன் எப்படி பிரம்மத்தை அடைய முடியும் என்பதுதான் கேள்வி. அந்யத்ர என்றால் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்பவனை காட்டிலும் வேறொருவனிடத்தினால், கதம் என்றால் கேன பிரகாரேன எந்த விதத்தில், தது பிரம்ம அந்த பிரம்மனானது உபலப்யதே அறியப்பட முடியும். இதனுடைய ஆக்ஷேபத்தினுடைய பொருள் என்ன? இருக்கின்றது என்று சொல்பவன்தான் பிரம்மத்தை அறிவான், பிரம்மத்தை அடைவான். இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ளாதவன், ஸ்ரத்தை இல்லாதவன் அந்த பிரம்மத்தை அடைய முடியாது. இப்ப இதிலிருந்து என்ன சொல்றார் யம தர்மராஜா? ஆரம்பத்தில் நம்முடைய அறிவுக்கு விஷயமாக விட்டாலும் பரவாயில்ல. இப்போ சில சமயங்களில் முதல்ல வேதாந்த வகுப்புக்கு போகும் பொழுது நமக்கு என்ன புரியும்? ஒன்றுமே புரியாது, தலையும் புரியாது, காலும் புரியாது. இருந்தாலும் சில பேர்த்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசை வரும். அது காரணம் என்ன? புரியுதோ இல்லையோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசுகின்றது, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்கின்ற ஸ்ரத்தை. இப்போ எல்லாமே புரிஞ்சுதான் போகணுங்கிறது கிடையாது. புரிகின்றதோ இல்லையோ, எனக்கு புரியாவிட்டாலும் ஒரு பொருள் இருக்கின்றது, இந்த ஜெகத்திற்கு காரணமான தத்துவம் இருக்கின்றது, அந்த தத்துவத்தை பற்றி சாஸ்திரம் பேசுகின்றது, அதைத்தான் நான் கேட்கின்றேன் என்ற நம்பிக்கை தேவை என்று கூறுகின்றார். ஆகவே அஸ்தி இது என்றால் அந்த பிரம்மன் இருக்கின்றது, புருவதக என்று ஏற்றுக்கொள்பவன் என்று சொல்பவன் அந்யத்ர, அப்படி சொல்பவனை காட்டிலும் வேறு மனிதனால் அடைய முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்களை சாஸ்திரம் ஆஸ்திகக என்று கூறுகின்றது. ஆஸ்திகக என்றால் அஸ்தி இது புத்திஹி எஸ்ய, யாரிடம் இருக்கின்றது என்கின்ற புத்தி இருக்கின்றதோ அவன் ஆஸ்திகன். பிறகு அதற்கு எதிர்மறையான சொல் என்ன? நாஸ்திகன். நாஸ்தி இது புத்தி, ஒன்றும் கிடையாது, இந்த ஜெகத்திற்கு ஆதாரமாக ஒன்றும் கிடையாது என்று எவன் கூறுகின்றானோ அவன் நாஸ்திகன். இந்த ஜெகத்திற்கு ஆதாரமாக ஒன்று இருக்கின்றது என்று எவன் கூறுகின்றானோ அவன் ஆஸ்திகன். இப்போ பலர் இறைவனை வழிபடுகின்றார்கள். இப்போ கோயிலில் எல்லா இடத்துலையும் கூட்டம் வந்துட்டு இருக்கு. சினிமா தேட்டரில் மட்டும்தான் கூட்டம் அதிகம்னு நினைக்க வேண்டாம், கோயிலில் போனாலும் நெருக்கமாக தான் இருக்கு. இப்போ அவ்வளவு மக்கள் கோயிலில் போய் பகவானை வழிபடுகிறார்களே, அவர்களிடம் ஒரு வார்த்தையை கேட்டால் இறைவனுடைய தத்துவம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு தெரியாது. அல்லது நமக்கும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வழிபட்டிருக்கோம், கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாது. இதுதான் ஒரு பெரிய ஒண்டை. பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், முன்பின் தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம அன்பை பரிமாறிக்க முடியும். ஒருவர் தெரிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம எதாவது விவகாரம் வச்சுக்குவோம். கடவுளை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் கடவுள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருப்போம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கடவுள்கிட்ட உரையாடிட்டு இருக்கோம். அது எப்படி நடக்கின்றது என்றால் அதுதான் ஸ்ரத்தையினுடைய மேன்மை. நமக்கு பகவானுடைய தத்துவம் தெரியுதோ இல்லையோ, சிலருக்கு ஸ்ரத்தை வந்து வாய்க்கின்றது. அந்த ஸ்ரத்தை நம்முடைய பூர்வ கர்மத்தினுடைய பலன். நம்ம ஏதாவது 4 நல்ல கர்மங்கள் செய்து நேர்மையான வாழ்க்கை, தியாகமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அந்த தியாகத்தினுடைய பலன் சரியான இடத்துல ஸ்ரத்த வர்றது. 17வது அத்தியாயத்தில் கீதையில் படிச்சிருக்கோம், ஸ்ரத்தையே பகவான் 3ஆ பிரிச்சிருக்கார். நம்முடைய ஸ்ரத்தை தப்பான இடத்துலையும் இருக்கலாம். ஒரு பொய்யான கருத்தை பேசுபவர்கள், பொய்யான வாழ்க்கை வாழ்பவர்கள், அது பொய்ன்னு தெரியாமல் அங்கே ஸ்ரத்தை இருக்கலாம், அல்லது சரியான இடத்துல ஸ்ரத்தை இருக்கலாம். அது நம்முடைய கர்ம பலன், நம்முடைய தியாகம், நம்முடைய கர்மயோக வாழ்க்கையினுடைய பலன் என்ன? சாத்விகமான மனம். சாத்விகமான மனம் வந்தால் சரியான இடத்தில் நம்பிக்கை வர வேண்டும். இப்போ சரியான குரு, சரியான சாஸ்திரம், இதில் ஸ்ரத்தை வரும்.
இந்த ஸ்ரத்தைக்கு லாஜிக்கே கிடையாது. நம்ம தர்க்க ரீதியா ஒண்ணுமே சொல்ல முடியாது. நமக்கு ஸ்ரத்தை இருந்தால் அது நம்முடைய பலன். அவ்விதம் யாருக்கு ஸ்ரத்தை இருக்கின்றதோ அவர்கள் பிரம்மத்தை பற்றி ஒன்றும் அறிய மாட்டார்கள். என்ன கூறுவார்கள்? அஸ்தி, அந்த பிரம்மன் இருக்கின்றது என்று மட்டும் கூறுவார்கள். அவர்களால் தான் இந்த பிரம்மத்தை அறிய முடியும். இப்ப ஸ்ரத்தையினுடைய அவசியத்தை தான் இங்கு ஆசிரியர் முதல் வரியில் கூறிவிட்டார். இது வாக்கினாலும் மனதினாலும் இந்திரியங்களினாலும் அறிய முடியாத காரணத்தினால், இந்த எந்த இந்திரியங்களினாலும் பார்க்க முடியாத காரணத்தினால், பிறகு அந்த பிரம்மனை நாடி ஒருவன் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு ஃபியூவல், அதற்கு ஒரே ஒரு காரணம் ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தையினால் தான் பிரம்மத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய முடியும். பிரம்மத்தை நோக்கி பயணம் என்றால் சாஸ்திரம் படித்தல், ஞான யோகம் என்ற சாதனையை செய்ய முடியும். ஆகவே ஸ்ரத்தை இருப்பவன் தான் இந்த ஞானத்தை அடைவான். இத பகவான் கீதையில எந்த இடத்துல சொல்லியிருக்கார்? ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் என்று 4வது அத்தியாயத்துல மிக தெளிவா சொல்லிட்டார். பகவான் ஸ்ரத்தைக்கும் ஞானத்துக்குமே நேரடியான காரணத்தை சொன்னார். ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையை உடையவன், ஞானம் லபதே, ஞானத்தை அடைகின்றான். பிறகு இதே கருத்து 13வது மந்திரத்திலும் யமதர்மராஜா கூறுகின்றார். அஸ்தித்யேவோபலப்தவ்யஹ தத்வபாவேன சோபயோஹ அஸ்தித்யேவோபலப்தஸ்ய தத்வபாவ பிரசீததி. இந்த மந்திரத்தில் ஒருவன் ஆரம்பத்தில் அஸ்தி என்று சொல்கின்றான், பிரம்மன் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்கின்றான். அது ஏன் ஏற்றுக்கொள்கின்றான் என்றால் அவனிடம் இருக்கின்ற ஸ்ரத்தை, அவ்வளவுதான். அவனுக்கு அறிவு கிடையாது. பிரம்மன் இருக்கின்றது, இந்த ஜெகத்திற்கு காரணம், இந்த காரணம் காரிய தத்துவமெல்லாம் அறிய மாட்டான். இருந்தாலும் ஏற்றுக்கொள்கின்றான். பிறகு ஏற்றுக்கொள்பவன் அடுத்தபடியாக எப்படிப்பட்ட ஞானத்தை அடைகின்றான் என்று கூறுகிறார். முதல்ல பிரம்மன் இருக்கின்றது என்று மட்டும் அறிகின்றான். அதற்கு பிறகு சாஸ்திரம் படிப்பதன் மூலமாக அவன் பிரம்மன் இருக்கின்றது என்கின்ற அறிவானது மாறி பிரம்மனாக இருக்கின்றேன் என்ற முடிவுக்கு வருகின்றான். ஆகவே முதல் ஞானம் பிரம்ம அஸ்தி, இரண்டாவது ஞானம் பிரம்ம அஸ்மி. அஸ்மி என்றால் நானே அல்லது ஆத்மாவே பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது என்ற ஞானத்திற்கு வருகின்றான். இதை காரண காரியமாக யமதர்மராஜா கூறுகின்றார். யாருக்கு அஸ்தித்வ புத்தி இருக்கின்றதோ அவர்கள்தான் அஸ்மி என்ற ஞானத்திற்கு வருவார்கள். பிரம்மத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், பிரம்மம் முதலில் இருக்கின்றது என்று சொல்பவர்கள், பிறகு பிரம்மனாக இருக்கின்றேன் என்ற ஞானத்தை அடைகிறார்கள் என்று கூறுகின்றார். இப்ப சாஸ்திரம் பிரம்மத்தை பற்றி பேசுகின்றது. சாஸ்திரத்தில் பேசுகின்ற வாக்கியங்களை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். பரம்பொருளை பற்றி பேசுகின்ற வாக்கியங்களுக்கு அவாந்தர வாக்கியம் என்று பெயர். முழு வேதாந்த சாஸ்திரத்தையே இப்பொழுது நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். அந்த பிரம்மனிடமிருந்து இந்த 5 பூதங்கள் வந்ததுன்னு சாஸ்திரம் பேசுகின்றது. ஏ தஸ்மாத் ஜாயதே பிராணக மன சர்வேந்திரியாணி கம் வாயுர் ஜோதிராபக என்றெல்லாம் இந்த பூமி முதலியவைகள் பிரம்மனிடமிருந்து வந்தது என்று பேசுகின்றது. இப்படி பிரம்மத்தை இந்த உலகத்திற்கு காரணமாக,
பிறகு ஜீவனுக்கு காரணமாக என்றெல்லாம் பேசுகின்ற வாக்கியங்களுக்கு அவாந்தர வாக்கியம் என்று பெயர். அவாந்தர வாக்கியம் என்றால் எந்த வாக்கியம், எந்த உபதேசம் பிரம்மன் இருக்கின்றது என்றோ அல்லது பிரம்மத்தை பற்றி பேசுமோ அது அவாந்தர வாக்கியம். பிறகு அவாந்தர வாக்கியத்திலிருந்து மாணவர்கள் எப்படிப்பட்ட ஞானத்தை அடைகிறார்கள்? பிரம்மன் அஸ்தி என்கின்ற ஞானத்தை அடைகிறார்கள். அதுவும் எப்படி அஸ்தி? இந்த ஜெகத்திற்கு காரணமாக இருக்கின்றது என்ற ஞானத்தை அடைகின்றோம். இப்போ அவாந்தர வாக்கியத்தை படித்தோம்னா எப்படிப்பட்ட ஞானம் வருகின்றது? பிரம்மன் இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கின்றது, ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது, பூர்ணஸ்வரூபமாக இருக்கின்றது என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். இந்த ஞானத்திற்கு பரோக்ஷ ஞானம் என்று பெயர். பரோக்ஷ ஞானம் என்றால் அதை பற்றிய முழுமையான அறிவு கிடையாது, ஆனால் அறிவு இருக்கின்றது. உதாரணமாக ரிஷிகேஷை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு வர்ணனை கொடுத்தால் அந்த இடத்திற்கே போகவில்லை ஒருவர், அவர் அந்த ரிஷிகேஷை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்குறார். அங்கே இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும், சாதுக்கள் வாழ்வார்கள், ஆசிரமங்கள் தான் இருக்கும், கங்கை ஓடுகின்றது, அங்கு எப்படி வாழ்க்கை நடக்கின்றது என்றெல்லாம் நான் பேசுகின்றேன். இப்பொழுது அவருக்கு ரிஷிகேஷை பற்றி அறிவு வந்துவிட்டது. அது என்ன அறிவு? பரோக்ஷ ஞானம். பரோக்ஷ ஞானம் என்றால் அதை நேரடியாக பார்க்கவில்லை, ஆனால் அதை பற்றிய ஒரு அறிவு இருக்கின்றது. அதே போல பிரம்மத்தை பற்றி முழுமையாக உணரவில்லை. சாஸ்திரம் சொல்லியிருக்கு பிரம்மன் இந்த ஜெகத்திற்கு காரணம், பிரம்மன் அனைத்துக்கும் அதிஷ்டானம் என்ற அளவுக்கு ஞானம் இருக்கின்றது. அது பரோக்ஷ ஞானம். இப்ப இந்த ரிஷிகேஷ் விஷயத்தையே எடுத்துக்குவோம். அவர் ரிஷிகேஷுக்கு போறார். போன உடனே அந்த பரோக்ஷ ஞானம் அவர் மனசில் இருக்கும். நம்ம என்னெல்லாம் சொல்லி வச்சோமோ அதை எதிர்பார்த்துட்டு போவார். கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு வச்சிருந்தோம்னா அங்கே போனால் வெளியே தெரிஞ்சு போயிடும் அங்கே என்ன உண்மையில் இருக்குன்னு சொல்லி. அப்போ பரோக்ஷ ஞானத்தோட போறவர் அதை நேருக்கு நேராக பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஞானம் வருது. அதை சாஸ்திரம் பிரத்யக்ஷ ஞானம் என்று கூறுகின்றது. பிரத்யக்ஷம் என்றால் நேருக்கு நேரான அறிவு. அக்ஷம்னா இந்திரியம், பிரதி அக்ஷம்னா இந்திரியத்தோடு சம்பந்தம் வைத்து ஞானம் அடையப்படுகின்றது. அது பிரத்யக்ஷ ஞானம். இப்போ சாதாரண விஷயத்தில், இந்த லௌகிக விஷயத்தில் நமக்கு ஞானம் இரண்டு படி. ஒன்று பரோக்ஷ ஞானம், பிறகு பிரத்யக்ஷ ஞானம். முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்படுவோம், பிறகு பிரத்யக்ஷமாக அனுபவிப்போம். ஆனால் பிரம்மத்தினுடைய விஷயத்தில் நம்ம பரோக்ஷ ஞானத்தை அடைஞ்சிட்டோம். எப்படி? சாஸ்திரத்தினுடைய அவாந்தர வாக்கியத்தில், அவாந்தர வாக்கியம்னா பிரம்மத்தை பற்றி, பிரம்மன் இருக்கின்றது என்று கூறுகின்ற வாக்கியத்தை எடுத்து நாம் பரோக்ஷ ஞானத்தை அடைஞ்சிட்டோம். பிரம்மனை பற்றி பிரத்யக்ஷ ஞானத்தை அடைய முடியுமா? பிரத்யக்ஷ ஞானம்னா இந்திரியங்கள்னால பிரம்மத்தை பார்த்து அடைய முடியுமா என்றால் அது வாய்ப்பு கிடையாது. என்ன முன் மந்திரத்தில் பார்த்தோம், நைவ வாச்சா ந மனசா ந சக்ஷுஷா. அதை கண்ணில் பார்க்க முடியாது, காதில் கேட்க முடியாது, பிறகு வாயால் விளக்க முடியாது, கர்மேந்திரியத்தினால் அடைய முடியாதுன்னு சொன்னால் நம்மளுடைய கைகால்களும் கர்மேந்திரியம்தான். ஒரு இடத்துல போய் பிரம்மத்தை அடைய முடியாது. காலும் கர்மேந்திரியம் தானே, வாக் பாணி பாதம். ஆகவே யாத்திரை போனாலும் பிரம்மத்தை அடைய முடியாது. ஆகவே பிரம்மத்தை பொறுத்தவரை பரோக்ஷ ஞானத்தை அடைய முடியும், பிரத்யக்ஷ ஞானத்தை அடைய முடியாது. காரணம் என்ன? இந்திரியங்கள்னால அடைவதுதான் பிரத்யக்ஷம். பிறகு எப்படிப்பட்ட ஞானம் அடுத்ததாக அடைய வேண்டும் என்றால், உபனிஷத் அவாந்தர வாக்கியத்தை எல்லாம் சொன்னதற்கு பிறகு மறுபடி ஒரு முக்கியமான வாக்கியத்தை சொல்லுது. அந்த வாக்கியத்திற்கு
மகா வாக்கியம் என்று பெயர். இப்ப மகா வாக்கியம்னு சொன்னா எந்த வாக்கியம் ஜீவனையும் பிரம்மனையும் ஒன்று என்று பேசுகின்றதோ அது மகா வாக்கியம். அந்த மகா வாக்கிய ஞானத்தை அடைந்தவுடன் பிரம்மன் என்னிடமிருந்து வேறாக இருந்திருந்தால் நான் அதை போய் பிரத்யக்ஷமா அடையணும், பிரத்யக்ஷமான ஞானத்தை அடையணும். ஆனா மகா வாக்கியத்துல உபனிஷத் என்ன செய்து விட்டது? அந்த பிரம்மன் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றது என்று கூறிவிட்டது. ஆகவே அந்த பிரம்மத்தை நான் என்று புரியும் பொழுது பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானமாகின்றது. அது பரோக்ஷம் அல்ல, அபரோக்ஷம். அபரோக்ஷம் என்றால் அந்த பிரம்மன் நான் என்று புரிந்து கொள்கின்ற ஞானம். இப்ப நம்ம 3 வார்த்தைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம். பரோக்ஷ ஞானம், பிரத்யக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம். பரோக்ஷ ஞானம் என்றால் அதை பற்றிய தெளிவில்லாத அறிவு. உலக சம்பந்தமான ஞானத்தினுடைய விஷயம் நானாகவே இருந்தார். இதுக்கு சுலபமா இனியொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒரு நண்பர் ஒருவர் இருக்கார், அவர் பேர் ராமன்னு வச்சுக்கோ. அவரை நான் பார்ப்பதற்காக ரொம்ப நாள் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில இருந்திருக்கேன். ராமன் என்ற ஒருவரை நான் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப நாள் விரும்பி இருக்கின்றேன். பிறகு ஒரு இடத்துக்கு போறோம். இப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயே நடக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டு இனி ஒரு ஸ்டூடெண்ட் பேரை கேட்டு வச்சிருப்போம், ஆனா 2 பேர்த்துக்கு அறிமுகமாயிருக்கார். இந்த மாதிரி யக்ஞா ஏதாவது ஒரு மீட்டிங்ல 2 பேரும் போறோம். நான் யாரை பார்க்க வேண்டுமோ அவருடைய பெயர் எனக்கு தெரியும், உருவம் தெரியாது. அவர் முன்னாடியே என் முன்னாடி அவர் நின்றுட்டு இருக்கார். அவரோட நான் பேசி கொண்டிருக்கின்றேன், அல்லது அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசிட்டு இருக்கு. இப்ப யாரை நான் பார்க்க விரும்புகின்றேனோ அவர் என் முன்னாடி தான் இருக்கார். ஆனாலும் அவரை நான் அவர்தான் என்று புரிந்து கொள்ளவில்லை. ஒருவர் கூறியவுடன் பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானமாகின்றது. அவர் இருக்கின்றார், அவரை எனக்கு தெரியவில்லை. பிறகு அவர் இருக்கின்றார், அவர்தான் என்று தெரிந்து கொண்டேன். அதே போல ஆத்மாவாக இருக்கின்ற நான் பிரம்மன்னு தெரியாத பொழுது அது பரோக்ஷ ஞானம். நானே பிரம்மன் என்று தெரிந்துவிட்டால் அது அபரோக்ஷ ஞானம். அதைத்தான் இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார். முதலில் பரோக்ஷ ஞானமாக அஸ்தி என்று இருப்பது பிறகு அபரோக்ஷ ஞானமாகும். ஆனால் எப்பொழுதும் பரம்பொருள் பிரத்யக்ஷ ஞானம் ஆகாது, இந்திரியத்தினுடைய ஞானமாகாது. ஆனால் அது நான் என்கின்ற அபரோக்ஷ ஞானம் வரும். அதைத்தான் இங்கு கூறுகின்றார். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். அஸ்தி இதி ஏவ. அஸ்தி இதி என்றால் பிரம்மன் இருக்கின்றது என்று உபலப்தஸ்ய. உபலப்தஸ்ய என்றால் ஏற்றுக்கொண்டவனுக்கு, கூறுபவனுக்கு. உபலப்தவ்யக அஸ்தி இது உபலப்தவ்யக. அந்த பிரம்மத்தை அஸ்தி என்றுதான் சொல்ல வேண்டும். பிறகு நம்ம சேர்த்திக்கணும் உபலப்தஸ்ய, 2வது வரியில் இருக்கு. அஸ்தி என்று சொல்பவனுக்கு என்ன பிரயோஜனம்னு பிறகு சொல்லுவார். இப்ப முதல் வரியில் முதலில் அஸ்தி என்றுதான் உபலப்தவ்யக, அறியப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப முதல் பகுதியினுடைய பொருள் அஸ்தி என்று, இருக்கின்றது என்று. எதை? பிரம்மத்தை நாம் சேர்த்திக் கொள்ள வேண்டும். பிரம்மத்தை உபலப்தவ்யக, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த பிரம்மத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அடுத்த சொல் தத்துவபாவேன. தத்துவபாவேன என்றால் ஆத்மபாவேன, ஆத்மஸ்வரூபமாக. பிறகு இனியொரு வார்த்தையை சேர்த்திக்கணும், உபலப்தவ்யக,
ஆத்மஸ்வரூபமாக அறியப்பட வேண்டும், உணர வேண்டும். இப்ப முதல்ல பிரம்மத்தை இருப்பதாக உணர வேண்டும். அதை தொடர்ந்து பிரம்மன் நான் என்று உணர வேண்டும். தத்துவபாவக என்றால் ஆத்மபாவக, தன்னுடைய சொரூபமாக ஆத்மாவாக உணர வேண்டும். இப்ப பிரம்ம அஸ்தி, பிரம்ம அஸ்மி. சமஸ்கிருதத்தில் அஸ்மின்னு சொன்னா இருக்கின்றேன், அஸ்தின்னு சொன்னா இருக்கிறது. இப்ப பிரம்மன் இருக்கின்றது முதலில், இரண்டாவது பிரம்மனாக இருக்கின்றேன். தத்துவபாவேன உபலப்தவ்யக, ஃபுல் ஸ்டாப். அதற்கு அடுத்ததாக சொல்றார் ச உபயோகோ. உபயோகோ என்றால் அஸ்தி அஸ்மி, இருக்கின்றது என்கின்ற புத்தி, பிறகு பிரம்மனாக இருக்கின்றேன் என்கின்ற புத்தி, இந்த இரண்டில் என்று கூறுகின்றார். உபயோகோ என்றால் இந்த இரண்டில், அஸ்தி இதி உபலப்தஸ்ய, யார் முதலில் அஸ்தி என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் தத்துவபாவக அஸ்மி என்கின்ற ஞானமானது பிரசீததி தோன்றும். இந்த இரண்டில் இருக்கின்றது இருக்கின்றேன் என்ற இரண்டு ஞானத்தில், இருக்கின்றது என்று யார் சொல்கின்றார்களோ, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இருக்கின்றேன், பிரம்மனாக இருக்கின்றேன் என்கின்ற தத்துவபாவக. தத்துவபாவகன பிரம்ம ஆத்மபாவக, அந்த பிரம்மன் நானாக இருக்கின்றேன் என்கின்ற ஞானம் பிரசீததி. பிரசீததினா அபிமுகி பவதி, நம்முடைய புத்திக்குள் வரும், அந்த ஞானம் ஏற்படும். சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தே தான் மீண்டும் சொல்றார். முதல்ல பிரம்மத்தை ஏற்றுக்கொள், அதை பற்றி அறிவு இருக்கோ இல்லையோ, முதல்ல இருக்குன்னு ஏற்றுக்கொள். பிறகு சாஸ்திரம் படித்து அந்த பிரம்மத்தை இருக்கின்றேன் என்ற ஞானத்தை அடைவாயாக. இதுதான் இந்த இரண்டு மந்திரத்தினுடைய சாரம். ஆகவே இதில் ஸ்ரத்தையை பற்றி யமதர்மராஜா கூறி முடிக்கின்றார். இத்துடன் சாதனைகள் அனைத்தும் முடிவடைகின்றது. இந்த கடைசி பகுதியில் யமதர்மராஜா சாதனைகளை கூறுகின்றார், அது முடிவடைகின்றது. இனி இறுதியாக எதை கூற வேண்டும்? உபனிஷத்தை சொல்லி முடிக்கணும்னா எதை சொல்லி முடிக்கணும்? பலனை சொல்லி முடிக்க வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஞானத்தை அடையிறதனுடைய பலன் என்ன? அடுத்த இரண்டு மந்திரங்கள் ஞான பலம் 14, 15. இந்த அஸ்மிங்கிற ஞானத்தினால் வருகின்ற பலன். 14. யதா சர்வே பிரமுச்யந்தே காமா ஏஸ்ய ஹ்ருதி ஸ்ருதாஹ அதமர்த்யோ மிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஷ்ணுதே. ஞான பலன் கூறப்படுகின்றது. ஏற்கனவே பல இடங்கள்ல கூறினார், இங்கு மீண்டும் கூறுகின்றார் ஞான பலம். இங்கு ஞான பலன் என்ன? முதல் வரியில் கூறுகின்றார், எப்பொழுது ஒருவனுடைய மனதில் இருக்கின்ற காமங்கள், ஆசைகள் அவனுடைய மனதிலிருந்து நீங்குகின்றதோ அப்பொழுதே பிரம்மத்தை அடைகின்றான், பூர்ணமானவன் ஆகின்றான். ஆகவே பிரயோஜனம் காம தியாக, நம்முடைய மனதில் இருக்கின்ற காமத்தினுடைய தியாகம் ஏற்படுகின்றது, மன நிறைவானது ஏற்படுகின்றது. ஞான பலன் என்னவென்றால் மன நிறைவு, பூர்ணத்துவம், கண்டென்ட்மெண்ட்.
இத பகவான் கீதையில ஒரு இடத்துல சொல்றார், ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டக. எங்க சொல்றார்? ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணத்தை சொல்றார். ஞானியினுடைய ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம் என்னவென்றால், தன்னிடத்திலேயே நிறைவாக இருப்பவன். இதுதான் ஞானத்துக்கு மிக மிக அழகான லட்சணம். அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு சாஸ்திரம் படிக்கிறதனுடைய பலன் என்னவென்றால் ஃப்ரீடம், அதாவது லிபரேஷன். யாரிடமிருந்து நமக்கு ஃப்ரீடம்னு சொன்னா நம்முடைய மனசிடமிருந்து தான். வேற யாருமே நம்மளைய பந்தப்படுத்தவில்லை, நம்முடைய மனசுதான் நம்மை பந்தப்படுத்துகின்றது. எத்தனையோ பொருள்களை பார்க்கிறோம், எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம், யாரோட நம்ம பந்தப்படுறோம்? யார் மீது நமக்கு ராகத்வேஷம் இருக்குமோ, ஆசை இருக்குமோ, அவர்கள் மீதுதான் நமக்கு பந்தம் வருகின்றது. ஆகவே இந்த ஆசை மனதில் இருந்துதான் நம்மை பந்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஆசை எப்பொழுது நம்முடைய மனதில் தோன்றுகிறதுன்னு பார்த்தால், நம்மளுடைய மனசு நிறைஞ்சிருக்குதுன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு நேரத்துல மனசு நிறைஞ்சிருக்கு. அந்த மனது நிறைந்திருக்கும் பொழுது ஏதாவது ஆசை வருமா என்றால் வராது. மனசு நிறைஞ்சிருக்கும் பொழுது ஆசை வராது. வயிறு நிறைஞ்சிருக்கும் போது சாப்பிடணுங்கிற ஆசை வரக்கூடாது. சில பேர்த்துக்கு அப்பவும் வரலாம், வரக்கூடாது அல்லது வராது. இப்போ வயிறு நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம், அவர் சாப்பிடணுங்கிற ஆசை எப்படி தோன்றாதோ அதே போல மனசு நிறைஞ்சிருக்கும் பொழுது ஆசையானது தோன்றாது. எப்பொழுது மனது நிறைஞ்சிருக்கும்னு சொன்னா, இந்த மனம் நிறைவான ஒன்றை பற்றி இருக்கும் பொழுது மனசு நிறைஞ்சிருக்கும். குறையுடைய இந்த சரீரத்தையோ உலகத்தையோ மனசு பற்றி இருக்கும் பொழுது மனசுக்கு நிறைவுங்கிறதே வராது. ஆகவே இந்த ஞானம் என்ன சொல்கின்றது என்றால், நீ பூர்ணமானவன், அழிவில்லாதவன், நிறைவான பிரம்மஸ்வரூபம்னு எனக்கு என்னை பற்றி சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கு முன்னாடி, இந்த ஞானம் வருவதற்கு முன்னாடி இந்த உடலை நான் என்று புரிந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது உடலை விடுத்து பூர்ணமான பிரம்மஸ்வரூபம் நான் புரிந்து கொண்டதனுடைய பலன் என்ன? நான் பூர்ணமான பிரம்மஸ்வரூபம் என்று புரிந்தவுடன் மனதில் நிறைவு இருக்கின்றது. ஆகவே ஆசைகள் மனதில் தோன்றுவதில்லை. இப்ப யமதர்மராஜா என்ன சொல்றார்? எந்த நிமிடத்தில் மனதில் இருக்கின்ற ஆசைகளெல்லாம் சென்று விடுகின்றதோ அதே வினாடியில் அவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான், பிரம்மத்தை அடைகின்றான். இப்ப இந்த ஞானம் என்ன செய்யுதுன்னா, மனதில் இருக்கின்ற ஆசைகள் அனைத்தையும் நீக்குகின்றது. இப்ப ஞானியினுடைய மனதில் ஆசைகள் கிடையாது. ஆகவே அவர்கள் முக்தியை அடைந்தவர்கள். எப்பொழுதுங்கிற கேள்வி வரும் பொழுது யமதர்மராஜா சொல்றார், அத்திர, இங்கேயே, இப்பொழுதேன்னு சொல்றார். இல்லைன்னா நம்ம சாதாரணமா என்ன புரிஞ்சுக்குவோம்? இறந்ததற்கு பிறகு அவருக்கெல்லாம் ஆசை போயிடுத்துன்னு புரிஞ்சுக்குவோம். இருக்கிற வரைக்கும் எப்படி ஆசை இல்லாமல் இருக்க முடியுங்கிற சந்தேகம் வரும் பொழுது அத்திர பிரம்ம சமஷ்ணுதே, இங்கேயே அந்த பிரம்மத்தை அடைகின்றான் என்று கூறுகின்றார். அப்பொழுது நமக்கு சாதாரணமா சந்தேகம் வரலாம், இப்ப ஞானிகளுடைய மனசுல ஆசையே இருக்காதா? ஆசையே இல்லை அப்படின்னு சொன்னா பிறகு பசிக்குதுன்னு எப்படி அவர் சொல்லுவார்? சாப்பிடணும்னு எப்படி? ட்ரெஸ் பண்றது எப்படி? குளிக்கிறது எப்படி? அல்லது சாஸ்திரத்தை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்றது எப்படி? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வரலாம். அதாவது ஒரு கர்ம, ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்கணும்னா அதற்கு முன்னாடி ஆசை இருக்கணும். ஆசை இருந்தால்தான் செயலாக அது வடிவெடுக்கும். இப்போ ஆசை அவர்களுக்கும் இல்லை என்றால் எப்படி செயல்பட முடியும் என்றால், சாஸ்திரம் ஆசைகளை இரண்டாக பிரிக்கின்றது. எந்த ஆசை நிறைவேறினால்தான் எனக்கு நிறைவு என்று முடிவு செய்கின்றேனோ அந்த ஆசைகளெல்லாம் பந்தப்படுத்துகின்ற ஆசைகள். எந்த ஆசை மனதில் தோன்றுகின்றது, அது நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும்
என்னுடைய ரெஸ்பான்ஸ், என்னுடைய பாவனை சமமாக இருக்கின்றதோ அதெல்லாம் நம்மை பந்தப்படுத்தாத ஆசைகள் என்று. மனதில் இருக்கின்ற ஆசைகள் இரண்டு விதமான ஆசைகள், பந்தப்படுத்துகின்ற காமங்கள், பந்தப்படுத்தாத காமங்கள். பந்தப்படுத்துகின்ற ஆசை, பந்தப்படுத்தாத ஆசை. இந்த பந்தப்படுத்துற ஆசை என் மனசுல எது, பந்தப்படுத்தாத ஆசை என் மனசுல எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆசை நிறைவேறுதோ இல்லையோ நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். இந்த ஆசை நிறைவேறாவிட்டால் என்னுடைய நிலை என்ன, நிறைவேறினால் என்னுடைய நிலை என்ன என்று ஆசை நிறைவேறக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்போம். நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் ஒன்றுதான் என்று மனதில் வந்தால் அந்த ஆசை பந்தப்படுத்தாத ஆசை. அது நிறைவேறித்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தம் வந்தால் அது பந்தப்படுத்துகின்ற ஆசை. ஆகவே ஆசைங்கிறதே நம்ம ரெண்டா பிரிச்சிடறோம். பந்தப்படுத்துகின்ற ஆசை, பந்தப்படுத்தாத ஆசை. பந்தப்படுத்தாத ஆசைங்கிறது தான் ஈஸ்வரனுடைய சங்கல்பம். இப்ப ஞானியினுடைய மனசுல ஒரு ஆசை வந்ததுன்னு சொன்னா அது இறைவனுடைய ஆசைன்னு ஏன் சொல்றோம்? அது அவனாக விரும்பி வரவில்லை, அந்த ஆசை அவனை பந்தப்படுத்தாது, பிறகு அது ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு. இப்ப சங்கராச்சாரியார் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பகவத்கீதைக்கு உபனிஷத்துக்கெல்லாம் எதுக்கு விளக்கம் எழுதிட்டு இருக்கணும்? அந்த காலத்துல ஸ்டெனோவா இருந்தாங்க, அப்படியே டிக்டேட் பண்ணி எழுதிக்கிறதுக்கு. அவரு தான் கையில அந்த இதுல கஷ்டப்பட்டு எழுதணும். எதுக்கு பல இடங்களை போய் மடங்களை ஸ்தாபிக்கணும்? இந்த ஆசையெல்லாம் ஒரு மனசுல ஏன் வந்ததுன்னு சொன்னா அது ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அவர் ஒரு பாஷ்யத்தை எழுத ஆரம்பிச்சு அது பாதியில நின்று போயிருந்தாலும் அல்லது முடிச்சிருந்தாலும் அவர் பூர்ணமானவர் தான். அதனால அவருக்கு ஒரு திருப்தியோ அல்லது அதிருப்தியோ வந்திருக்காது. பிறகு அப்படிப்பட்ட ஆசை அவருக்கு வருவதனுடைய பலன் என்ன? இன்னைக்கு நம்ம அதனுடைய பிரயோஜனத்தை அனுபவிக்கின்றோம். ஆகவே ஞானிகளினுடைய மனதில் வருகின்ற ஆசைகள் பந்தப்படுத்தாத ஆசைகள். அந்த பந்தப்படுத்தாத ஆசைகள் ஆசைகள்னே நம்ம சொல்றதில்லை. அது எதுக்கு ஆசைன்னு சொல்றது? ஆசை அல்லது பாசம்னு சொன்னா அது பந்தப்படுத்தணும், பந்தப்படுத்துவதில்லை, வெறும் தோற்றமாக வருகின்றது, பிறகு அது சென்று விடுகின்றது. ஆகவே நம்ம சந்தேகத்தை எப்படி நீக்கிக்கிறோம்? ஞானியினுடைய மனசுல ஆசை இல்லையா என்றால் அவர்களுடைய மனசில் பந்தப்படுத்துகின்ற ஆசைகள் கிடையாது. அவர்கள் மனதில் ஆசைகள் தோன்றுகின்றது, அதனுடைய நிறைவேறுவது நிறைவேறாதது ஒரு வித்தியாசத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்துவதில்லை. ஆகவே பந்தப்படுத்துகின்ற ஆசைகள் எவர்களுடைய மனதிலிருந்து நீங்குகின்றதோ, அல்லது எல்லா ஆசையுமே பந்தப்படுத்தாத ஆசையா மாறிவிடுகின்றது ஞானிக்கு. இப்ப ஞானம் வர்றதுக்கு முன்னாடி ஞானி மனசுல ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? சாப்பிடணும்னு ஒரு ஆசை. எப்போ? ஞானம் வர்றதுக்கு முன்னாடி. பிறகு உயிர் வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஞானம் வந்ததற்கு பிறகு அதே ஆசை பந்தப்படுத்தாத ஆசையா மாறிடுது. அது எப்படி? ஞானம் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு ஒரு ஆசை, காஃபி குடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஞானம் வர்றதுக்கு முன்னாடி காஃபி கிடைக்கலன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும்? நமக்கு டெம்பரேச்சர் அல்லது பிபி கொஞ்சம் அதிகமாயிரும், அல்லது வெறுப்பு வரும், அல்லது விரும்பியபடி உணவு கிடைக்கலைன்னா வெறுப்பு வரும். ஞானம் வந்ததற்கு பிறகு அதே ஆசை இருக்கு, ஆனால் அது சரியா நிறைவேறல அப்படின்னு சொன்னால் பந்தப்படுத்தாது. ஆகவே நம்ம ரெண்டு தனித்தனியா ஆசையை வச்சுக்கிறத விட சில ஆசைகளெல்லாம் அதே ஆசை ஞானத்துக்கு முன்னாடி பந்தப்படுத்தும், அதே ஆசை ஞானம் வந்ததற்கு பிறகு பந்தப்படுத்தாது. ஞானம் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிடணுங்கிற ஆசை, உயிர் வாழணுங்கிற ஆசை பந்தப்படுத்தும். ஞானம் வர்றதற்கு பிறகு அந்த ஆசை இருக்கும், ஆனால் பந்தப்படுத்தாது. காரணம், இந்த உடல் மனதுக்கு வேறாக அவன் இருப்பதனால். அதை தயானந்த சாமிஜி ஒரு உதாரணமா மிக அழகாக சொல்லுவார்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில சில பொருள்களை எல்லாம் பயன்படுத்துவோம்.
ஆரம்பத்தில் அந்த பொருள்களெல்லாம், இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மனிதன் இருக்கா, ரொம்ப சாதாரண ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இருக்குது. அவர் எப்பவும் பஸ்ஸில் தான் போவார் வருவார். அவர் கொஞ்சம் வியாபாரமெல்லாம் நல்லா நடந்து ஒரு ஸ்கூட்டர் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோ, இல்லை அப்படியே எங்கேயோ போகும்போது ஒரு கார் லிஃப்ட்டு கிடைக்கிது. அப்போ அந்த கார் அவருக்கு ஒரு பெரிய லக்ஸுரி. காரணம் என்ன? சாதாரணமாக அதை அவர் அனுபவிப்பவர் அல்ல. அல்லது வீட்டில் சாதாரண வீடோடு இருக்கார், ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறார், எல்லாம் ஏசியாக இருக்குது. அந்த ஏசி ஏர் கண்டிஷனுங்கிறது அவருக்கு ஒரு லக்ஸுரி. லக்ஸுரின்னா என்ன? ஆடம்பரம். சாதாரணமாக அதை அவர் அனுபவிப்பவர் அல்ல. அந்த பொருள் லக்ஸுரியாக இருக்குது. இப்போ வீட்டில் 4 வாட்ச் மாட்டி வச்சுருக்கோம், அதில் ஒரு வாட்ச்சு தான் நமக்கு தேவை, மீதி 3 வாட்செல்லாம் அழகுக்காக வச்சுருக்கோம், லக்ஸுரி. இப்போ யார் பணக்காரன்? யார் அதிகமான லக்ஸுரி பொருள் வச்சுருக்கானோ அவன் தான் பணக்காரன். இப்போ பணக்காரனுக்கு நம்ம என்ன லட்சணம் சொல்லலாம்? இப்போ ஒரு கார் தேவை, 3 கார் இருந்ததுன்னா அது லக்ஸுரி. இப்போ லக்ஸுரிங்கிற பொருளை தன்னை சுற்றி அதிகமாக வச்சிருக்கிறவன் தான் பணக்காரன். ஒரு காலத்தில் தேவையாக இருக்கிற பொருள் ஒரு காலத்தில் நமக்கு லக்ஸுரியாக இருக்கிறது ஒரு காலத்தில் தேவையாக மாறிடும். இப்போ கார்லேயே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிறகு அந்த கார் லக்ஸுரி அல்ல, அது நெசசிட்டி, அது தேவையாக மாறிவிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருள்களை 2ஆக பிரிச்சிடலாம். ஒன்று நெசசிட்டி, தேவையான பொருள்கள். இனி ஒன்று லக்ஸுரி, ஆடம்பரமான பொருள்கள். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இது எனக்கு தேவை, இது எனக்கு லக்ஸுரி, இது எனக்கு தேவையில்லை, சும்மா நான் அனுபவிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போது தேவையான பொருள்னு நமக்கு சிலது இருக்குது, லக்ஸுரியான பொருள்னு நமக்கு இருக்குது. அது அவரவர்களுக்கு மாறிட்டு இருக்கும். ஒருவருக்கு கார் லக்ஸுரியாக இருக்கும், ஒருவருக்கு அதுவே நெசசிட்டியாக இருக்கும், தேவையாக இருக்கும். இந்த 2 பொருளில் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், தேவையான பொருள் நம்மைய விட்டு போயிடுதுன்னு சொன்னால் நம்மளுடைய சாதாரண வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும். அது தேவையாக இருக்கே. இப்போ இந்த காலத்துல எல்லாம் எலக்ட்ரிசிட்டிங்கிறது லக்ஸுரி கிடையாது, அது தேவை. அது இல்லை அப்படின்னா சமையலும் கூட நடக்காது. ஏன்னா அது இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஆகவே நெசசிட்டி, தேவைங்கிற பொருள் நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த லக்ஸுரியாக பயன்படுத்துகிற பொருள் நம்மகிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, 2 சமமான ஆட்டிடியூட். இப்போ வீட்டில் 2-3 வாட்ச் இருக்குது, வால் கிளாக் 3 இருக்குது. அதில் ஒன்று நெசசிட்டி, ஒன்று தேவை, இனி ஒன்று சும்மா அழகுக்காக வாங்கி வச்சோம். வீட்டிலேயே வாட்ச் இருக்குது, ஒரு கடையில் பார்த்தோம் அழகாக இருந்ததுன்னு வாங்கி வச்சுட்டோம். அது ரிப்பேர் ஆகிடுதுன்னு வச்சுக்குவோம், நம்ம ஏதாவது பாதிக்குமா? காரணம் என்ன? அது லக்ஸுரியாக இருக்குது. இப்போ இந்த கருத்து நமக்கு புரிஞ்சிடுதுன்னா சாமிஜி சொல்கின்றார்கள், ஞானம் வந்ததற்கு பிறகு, ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் எனக்கு நெசசிட்டி. இந்த உடம்பு வேணும், உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு பொருள் வேணும், வீடு வேணும். ஞானம் வந்ததற்கு பிறகு இந்த உடம்புக்கு அப்பாற்பட்டு நான் இருக்கிறதுனால இந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பே லக்ஸுரியாக மாறிடுதான். அவனுடைய மனசே லக்ஸுரி, அவனுடைய புத்தி லக்ஸுரி. இந்த உடம்பே லக்ஸுரி ஆப்ஜெக்டில் வந்தாச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த உடம்பே ஏதோ இருக்குது, நான் உடம்புக்கு அப்பாற்பட்டு இருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த உடம்பு என்னோட ஒட்டிகிட்டு இருக்கு. இப்போ இந்த உடம்பே ஆடம்பரத்துக்கான பொருள்னு சொன்னால், உடம்பை பாதுகாக்கிற பொருள் அனைத்தும் ஆடம்பரத்துக்கான பொருள். இப்போ அடுத்த கேள்வி, யார் பணக்காரன்னு சொன்னால், அதிகமான லக்ஸுரி ஆப்ஜெக்ட், ஆடம்பரமான பொருளை அதிகமாக வச்சிருக்கிறவன் பணக்காரன். எப்பேற்பட்ட பணக்காரனுக்கும் தேவைன்னு சில பொருள்கள் இருந்துட்டு இருக்கும். ஒரு கார் அவனுக்கு தேவை, ஒரு வீடு தேவை, இனி ஒரு வீடு வேணும்னா ஆடம்பரமாக இருக்கும். இப்படி பார்க்கையில தேவைன்னு சொல்லி ஒருவருக்கு பொருள் சிலது இருக்கு, ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு கூட இருக்கு. ஆனால் ஞானிக்கு தேவைன்னு சொல்லி ஒரு பொருளும் இல்லாததுனால அவன்தான் அதிகமான ஆடம்பரமான பொருளை வச்சிருக்கான். இப்போ யார் ரிச்சஸ்ட் பர்சன்னு சொன்னான், ஞானி தான். காரணம் என்ன? அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆடம்பரம் தான். பிராணன் போயிட்டு வந்துட்டு இருக்கே, அதுவே லக்ஸுரி தான், ஏதோ ஓடிட்டு இருக்கு. அதை உபனிஷத் சொல்லுது, தாவத் நச்சிரம் யாவன்ன விமோக்ஷதே. அது பிராணன் நிற்கிற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னா,
ஆகவே அவனுடைய பார்வையில் இந்த உடல், மனம், புத்தி இது எல்லாமே ஆடம்பரத்துக்கான பொருள். இப்போ அவன் எப்படி இருப்பான்னா பூர்ணமானவனாக இருக்கின்றான். அதற்கு முன்னாடி எப்படி இருந்தான்? ரொம்ப ஏழையாக இருந்தான். இந்த ஞானம் ஒருத்தனை என்ன பண்ணிடுதுன்னா ரிச்சஸ்டாக மாற்றிடுது. அவனை மிக மிக பணக்காரனாக மாற்றி விட்டது. எப்படி பணக்காரனாக மாற்றிடுதுன்னா அவன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையுமே லக்ஸுரியாக மாற்றிடுது. இப்போ ஒரு பொருள் நமக்கு தேவைன்னு இருந்திருந்தா அது ஆசை. ஒரு பொருள் நமக்கு ஆடம்பரத்துக்காக இருக்கின்றது, அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்கிற ஞானம் வந்தால் அது மோக்ஷம். இங்கு அப்படிப்பட்ட காமம் சொல்லப்படுகின்றது. இப்போ ஞானியினுடைய மனசில் ஆசை இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஆசை? அது நிறைவேறினாலும் சரி நிறைவேறாவிட்டாலும் சரி அப்படிப்பட்ட பிரயோஜனத்தை இந்த ஞானம் கொடுக்கின்றது. இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை உணர உணரத்தான் இந்த ஞானத்திலையும் ஞான நிஷ்டையிலையும் நமக்கு சிரத்தை வரும். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். யதா சர்வே பிரமுச்யந்தே சர்வே காமாக, எல்லா ஆசைகளும், யதா என்றால் எப்பொழுது, பிரமுச்யந்தே விடுபட்டு செல்கின்றதோ, எல்லா ஆசைகளும் எப்பொழுது விடுபட்டு செல்கின்றதோ. இந்த இடத்துல ரெண்டு விதத்துல நம்ம பொருள் புரிந்து கொள்ளலாம். பந்தப்படுத்துகின்ற ஆசைகள் எப்பொழுது செல்கின்றதோ, அல்லது எந்த பந்தப்படுத்துகின்ற ஆசை எப்பொழுது பந்தப்படுத்தாத ஆசையாக மாறிவிடுகின்றதோ. அதை நம்ம பார்த்தோம். முதல்ல சாப்பிடணும் வாழணுங்கிற ஆசை பந்தப்படுத்துகின்ற ஆசை, அதே ஆசை இருக்கும் பந்தப்படுத்தாத ஆசையாக மாறிவிடுகின்றது. அல்லது எந்த ஆசை மனதிலிருந்து சென்று விடுகின்றதோ, பந்தப்படுத்துகின்ற ஆசை எப்பொழுது செல்கின்றதோ. இனி அடுத்த பகுதியில் யம தர்மராஜா சொல்றார், இந்த ஆசையினுடைய இருப்பிடம் எங்கன்னு சொல்றார். பலர் ஆசையினுடைய இருப்பிடம் ஆத்மான்னு சொல்றாங்க. சில தத்துவவாதிகள் அது கிடையாது, ஆசையினுடைய இருப்பிடம் நம்முடைய மனம், நம்முடைய மனசுல தான் ஆசை இருக்குன்னு சொல்றார். ஏ காமாகா அஸ்ய ஹிருதி ஸ்ருதாகா. ஹிருதி என்றால் மனதிற்குள், ஸ்ருதாகா என்றால் இருக்கின்ற, அஸ்ய என்றால் இந்த ஞானியினுடைய, ஒருவனுடைய மனதில் இருக்கின்ற ஆசைகள் எப்பொழுது சென்று விடுகின்றதோ, எப்பொழுது ஒருவனுடைய மனதில் இருக்கின்ற ஆசைகள் நீக்கப்படுகின்றதோ, அத இரண்டாவது வரி, அத என்றால் அப்பொழுதே மர்த்தியக அமிர்தக பவதி. மர்த்தியக என்றால் மனிதன், சம்சாரியாக இருப்பவன், அமிர்தக பவதி அவன் மரணமற்ற நிலையை அடைகின்றான். இந்த அமிர்தகங்கிற வார்த்தையினுடைய பொருள் பிரம்ம. அடுத்த கேள்வி, உயிரோடு இருக்கும் பொழுதா இறந்ததற்கு பிறகா எப்பொழுது அடைகின்றான்? அத்ர, அத்ர என்றால் இப்பொழுதே, அஸ்மின் ஷரீரே இந்த உடல் இருக்கும் பொழுதே, பிரம்ம சமஷ்ணுதே அந்த பிரம்மத்தை அடைகின்றான். இந்த இடத்துல அடைகின்றான்னு சொன்னா அந்த பிரம்மத்தை நான் என்று புரிந்து கொள்கின்றான். அஸ்தின்னு சொல்லிட்டு இருந்தவன் அஸ்மி என்று சொல்கின்றான். ஆகவே இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன? எந்தெந்த ஆசைகளெல்லாம் நம்ம மனசிலிருந்து நம்ம பந்தப்படுத்திட்டு இருந்ததோ அந்த ஆசைகளெல்லாம் ஒன்னா நீங்கிவிடும், அல்லது ஆசை இருந்தால் பந்தப்படுத்தாத ஆசையாக மாறிவிடும். கற்பனை பண்ணி பார்ப்போம், நம்மளுடைய மனசில் ஆசைகள் இருக்கு, பந்தப்படவில்லை என்றால் அதுதான் மோக்ஷம், ஞான பலன். இனி அடுத்த மந்திரத்தில் இதே கருத்தை கூறி முடிப்பார். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.